டாடி டாடி என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ டாடி. எங்கம்மா கூட்டு போக சொல்ற? நீ சண்டேல டாடி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போவேன். இன்னைக்கு சண்டேயா? சரி போறேன், ஏதாவது சர்ச் பண்ணி பாக்குறேன். அபிமா, வெள்ளூர் கிட்ட பட்டர்ஃப்ளை பார்க் ஒண்ணு இருக்கு, அங்க வேணா போலாமா? பட்டர்ஃப்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆமா டாடி, தேங்க் யூ டாடி, அங்க போலாம் டாடி. சரி ரெடி ஆகு, டக்குன்னு ரெடி ஆகு, நம்ம கிளம்பலாம். ஓகே டாடி. நாங்க கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்ல இருக்கிற பட்டர்ஃப்ளை பார்க் தான் வந்து போக போறோம். ஸோ அங்க போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்றோம், வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு வெள்ளூர் பட்டர்ஃப்ளை பார்க். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குன்னா வலது பக்கம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருக்கு. நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்க் வந்துட்டு இருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை பார்க் பக்கத்திலேயே போய் நாங்கள் வரும்போது இது இல்லை, இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க, குழந்தைகளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்டியிருக்காங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே வந்து நம்ம தொடக்கூடாது, பறியக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அது வந்து நல்ல விஷயம் தான். பார்க் வந்துட்டு யாரு முலக்ரான் அப்படின்றவங்க தான் ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் எல்லாம் போட்டிருக்கு. இங்கே வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் ஸ்டைலில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அதுக்கு மேப் வந்து போட்டிருக்கு, நொய்யல் ஆறு திட்டத்தோட மேப் வந்துட்டு. ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு இதில் ட்ராயிங்கே பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்கு. இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸு, கீழே இருக்கு மேலேயும் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சென்டர். என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பட்டாம்பூச்சி எப்படி வருது, நொய்யல் ஆறு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ரூமில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை பார்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பட்டாம்பூச்சியில் பறக்கிறது பார்க்க முடியும். இங்கே வந்துட்டு எதையும் தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, நம்ம தொடாமல் அதை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸ்டாச்சுலாம் வந்துட்டு இருக்குது, குழந்தைகளுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ரொம்ப நாள் ஆனனால இது வந்துட்டு கொஞ்சம் டல்லாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வாடி இருக்குது. இந்த ட்ராயிங்லாம் கொஞ்சம் பழசாகிடுச்சு, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இதில் வந்துட்டு ஒவ்வொரு செடி இந்த பட்டர்ஃப்ளை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ வகையான பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு பண்ண உட்காந்துக்கலாம். ஸ்னேக் மாதிரியே ஒரு ஸ்டாச்சு அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர் பாருங்க, அழகாக இருக்குது. வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வெயில் டயத்தில் நம்ம செடிகளுக்கு நடந்து போகிறதுன்றது ஒரு தனி ஃபீல் தான். இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக வந்துட்டு இது வந்து ஒரு லேக்கு. ஸோ அது தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் அந்த ஆகாய தாமரை ஃபுல்லாக வந்துட்டு முளைச்சிருக்கு. கீழே வந்துட்டு ஒரு பாத்வே வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ்ல 2 ரோடு வந்துட்டு பிரிஞ்சிச்சு. ஸோ கீழே வந்துட்டு ஒரு பாத்வே இருக்கு. அந்த பாத்வே வழியா வந்தோம் அப்படின்னா கீழேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த இடமே வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் கொஞ்சம் ரம்மியமாக தான் இருக்கு. ஒரு 700 மீட்டர்ஸ் லென்த்ல தான் வந்துட்டு இந்த பிளேஸை வந்து வச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போக முடியாது, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா லேக்குலாம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லேக்ல வந்துட்டு தூரமாக தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு உட்காந்துருக்கு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கோட எண்டில் நான் நிற்கிறேன். அப்படியே இது ஃபுல்லாக லேக்கு, தண்ணி இல்லாமல் போயிருக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்கப்புறம் தண்ணி இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த பார்க்குக்கு வந்துட்டு வர்றீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு குழந்தைகளை வந்துட்டு கூப்பிட்டு வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஈவினிங் டைமில் தான் நீங்கள் முக்கியமாக வந்துட்டு வரணும். ஸோ நம்ம டே டைம்லலாம் வந்துட்டீங்க அப்படின்னா வெயில் டயத்தில் ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் அப்படின்னா நல்லா ஸ்டார்டிங் மார்னிங் அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
யாராவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே சிசிடிவி கேமராஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. நம்ம இன்னொரு கீழே வந்துட்டு போகுது, அந்த வழியாக வந்துட்டு போய் பார்ப்போம். இங்க ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்கு பாரு, சூப்பரா இருக்குடா. அழகா ஒரு இங்க பக்கத்துல உட்காந்துருக்கு. பேசாம ஒரே நிமிஷம், அது எப்படி ஃப்ளவர் சூப்பரா இருக்குடா. போய் பறந்துருச்சு பாரு, இப்படி ஓடுது. இதுலதான் நிறைய பட்டாம்பூச்சி இருக்கு. இங்க பாரு அபிமா, இந்த இடத்துல தான் ஆக்சுவலி கீழே தான் வந்துட்டு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. லோயர் ரோட்ல இதுதான் எண்டு. இது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, கங்கிட்டு போகக்கூடாது. சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு. ஸோ அதனால நல்லா காற்று நல்லா குழுகுழுன்னு தான் இருக்கு. வெயில் அந்த அளவுக்கு தெரியல. பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்துட்டு இந்த கல்லுலயே அப்படியே வந்துட்டு வளர்ந்துருக்கு. பார்க்கவே இருக்கு, அந்த கல்லே தெரியல, பின்னாடி இருக்க கல்லே தெரியல, அதுக்கு போது அந்த செடி தான் ஃபுல்லா தெரியும். சூப்பரா இருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை பார்க் வந்துட்டு உண்மையை ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருக்குங்க. ஆனால் வந்துட்டு இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கானூர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்கம், பட் ரொம்ப லாங்கிலேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லணும். பட் குழந்தைகளுக்கு பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்க தாராளமாக வந்துட்டு இங்கே வரலாம். பட் வெயில் டைத்தில் வரவங்க ரொம்ப வந்துட்டு வேர்த்து ஊட்டுது. நீங்கள் இந்த சாயந்தரம் டைம் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்க டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வெயில் டைத்தில் வந்தாலும் தண்ணியும் கம்மியாக வந்துட்டு இருக்குது. கடை வசதியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அது ஒன்று தான் இங்கே வந்துட்டு மைனஸ். மற்றபடிக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு செடி கொடிகள் அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் பிளேஸ் வந்திருக்கீங்களா, வந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பையனுக்காக வந்தோம். ஸோ அடுத்த டைம் வேற எங்கேயாவது போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாய்.